பிரைஸ் லார்ட். என் பேர் பாக்கியலட்சுமி. திருநெல்வேலி கொண்டாநகரத்திலிருந்து பேசுகிறேன். நான் ஏற்கனவே செப்பக்குறிப்பு வச்சுருந்தேன். என் பொண்ணு சோனியாவுக்காண்டி பெங்களூரில் படிக்க. அவளுக்கு பிசாசு தொந்தரவு நிறைய இருக்குது. ஒரு பையனோட பழகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கான்னு ஜெபக்குறிப்பு வச்சுருந்தேன். எனக்காண்டி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. நானும் நல்லா பிரயாசப்பட்டு கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் கிருபையாக கடவுள் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஒரு வருடம் கழித்து பெங்களூர்ல இருந்து அவளாவே ஊருக்கு வாரம்மா அப்படின்னு சொல்லி வந்தா 2 நாள்லேயே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. மார்பு பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அதனால் கஷ்டப்பட்டாள். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா அழுது ஜெபம் பண்ணேன். அந்த கட்டி தன்னால் உடஞ்சி வெளியே வர கடவுள் கிருபை செய்தார். நீங்கள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கார். அதன் பிறகு அந்த பிசாசு பிடியிலிருந்து தன்னால் வெளியே வந்துட்டான். ஆனாலும் அந்த பிசாசு அவளை விடவே இல்லை. எனக்கு அவள் தான் வேணும்னு அந்த பிசாசை அவன் பிடிச்சி விடவே மாட்டான்னா. இன்றைக்கி அவன் எனக்கு வேண்டாம் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி திருந்தி நல்லபடியாக ஊருக்கு வந்து நன்றாக நல்லா இருக்கா. தேவன் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பிசாசு பிடியிலிருந்து வெளியே வந்தது கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இன்னும் பாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் இந்த மாதிரி எனக்கு அற்புதமான சுகத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்து இன்னைக்கு நல்ல பிள்ளையாக இருக்க கடவுள் கிருபை. ஒரு மிராக்கள் தான் அவளுக்கு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லாமல் போனது எவ்வளோ ஒரு ஆச்சரியம். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி தன்னால் உடஞ்சி வெளியே வந்துட்டு 2000 ரூபாயில் 30,000 40,000 செலவு பண்ண வேண்டிய இடத்துல 2000 முடிஞ்சிரு. கடவுள் கிருபையாக அவள் சுகத்தை கொடுத்தாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தேவனுக்கே மகிமை உள்ளதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரிடம் ஒரு சிந்தை இருந்தது. அதுவே உங்களிடமும் இருக்கட்டும் என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அது என்ன? இயேசு பிறக்கும் பொழுது சூழ்நிலை சாதகமாய் இல்லை. பிறப்பதற்கு இடம் கூட இல்லை. எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலையை வைத்து ஒருபோதும் கணக்கிடாதிருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்காதிருங்கள். உதாரணமாக, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இடமே இல்லை. நீங்கள் உடனே சித்தமா என்று கேட்டால் உலகத்திலேயே மிகப்பெரிய சித்தம் இதுதான். தேவனுடைய முதன்மையான சித்தம், மிகச் சரியான தேவ சித்தம். தேவ சித்தங்களின் நடுப்பகுதி, மையப்பகுதி முன்னணியில் நிறைவேறியது. விடுதியில் அல்ல, சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றும். கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே. அறிக்கைகளை மாற்றும், எதிர்மறையான எதிர்ப்புகளை மாற்றும். உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் வேலை செய்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தை இருந்தது. அது எல்லாம் மாறிவிடும் என்பது. இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் உங்களை குறைத்து குறைவாய் மதிப்பிட வேண்டாம். உதாரணமாக, நீங்கள் 500 ரூபாய் உடைகள் அணிந்திருக்கலாம். அடுத்தவர்கள் 5000 ரூபாய்க்கான உடைகளை அணிந்திருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். யாருக்கு தெரியும், உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கான உடைகளை கூட பெற்றுத் தரலாம். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் இரட்சகரே சாதாரணமான சூழ்நிலையில் பிறந்தவர்தான். சில நடிகர்களின் பிறந்த நாளை சில ஊர்களில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் முழு உலகமே ஒரு மனிதனின் பிறந்த நாளை கொண்டாடும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தான். பிரியமானவர்களே, அவர் யார்? மிகச் சாதாரணமாய் பிறந்தவர். அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன். இயேசுவுக்குள் எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளும் செய்யும். இதுதான் இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் கேட்கிற நற்செய்தி. பிரியமானவர்களே, அபிஷேகம் இயேசுவுக்குள் எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளும் செய்யும் என்பதே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே,
எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே, எங்களை கண்மனையில் மேல் அமர வைக்கிறவரே, எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் தெய்வமே, உமக்கு கோடாக்கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ராஜா, எங்களை நீதிமானாய் மாற்றினவர், எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விலக்கினவர் அப்பா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கடலின் ஆழத்தில் போட்டு விட்டவர். அமராஜேசப்பா, உம்முடைய நாமத்தை இந்த அதிகாலை வேளையிலே ராஜா நான் உயர்த்துகிறேன் சுவாமி. இஸ்ரவேலின் நம்பிக்கை நீரே, பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர், மகத்துவமானவர், உன்னதமானவர், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், இஸ்ரவேலின் நம்பிக்கை. அமராஜேசப்பா, கிருபையுள்ள தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா அளவில்லாத உம்முடைய கரத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை தேடி வருகிறார்களோ ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய சமாதானம் வந்து இறங்கட்டும் அப்பா. எவ்வளவோ நிந்தைகள், அவமானங்கள் அமராஜா வாழ்க்கையில் பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் இந்த காலை வேளை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற வேளையாக அது இருக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கும் வேளையாக இருக்கட்டும் அப்பா. நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் மேல் தங்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையாக இந்த நாள் இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறவர், எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் அப்பா, உம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறவர். ஹல்லேலூயா. பரதேசிகளை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்கு கேடகமான தெய்வமே, எங்களை இடுக்கணுக்கெல்லாம் எங்களை நீக்குகிறவரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கர்த்தர் நீரே அப்பா. உம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றுகிறவர், கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், கவனற்றவர்களை காக்கிற என் தேவன் அப்பா. நீங்க எங்கள் கேடகம். இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உன்னை விசுவாசிக்கிறோம். அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி. அமராஜேசப்பா, நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் காலை தள்ளாட விட்டாதவர் நீர். நீர் இஸ்ரவேலை காக்கிறவர் நீர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எங்களை நித்தமும் பாதுகாக்கும் தெய்வம் அப்பா இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல. அமராஜா, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கிறவர், பசித்தவர்களை செழிப்பான தேசத்தில் குடியேற்றுகிறவர், எளியவனை சிறுமை நின்று எடுத்து எளியவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் அப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற எங்கள் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர், எளியவனை தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தேவன் அப்பா நீ. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தேவன், பலத்த காரியங்களை செய்கிறவர் அப்பா. உன்னதமானவரே, நீர் மகா பெரியவர், மகா பலன் உள்ளவர், தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவன் அப்பா. உமக்கு ஆரம்பமும் இல்லை, உமக்கு முடிவும் இல்லை. ஆரம்பமும் நீரே, முடிவும் நீரே. இயேசுவே, எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நீர் ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. நாங்கள் அற்பமானவர்கள் அல்ல. இந்த காலை வேளையிலும் கேட்ட வார்த்தையின்படி ராஜா இயேசுவே, நாங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் இதை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுடைய வாழ்க்கையும் இல்லை. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இடம் மிக உயர்வானது, மிகவும் மேன்மையானது சுவாமி. அமராஜே சப்பா, இந்த பூமியில சாதாரணமாக பிறந்தேன், ஆனாலுமே சப்பா உலகம் இன்று உண்மை அறிகிறது. உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஜனங்கள் சாதாரணமாக பார்த்தாலும், அமராஜ சாதாரண ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என் இயேசு அவர்களை அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளாக நீர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீர். அசாதாரணமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்வீரப்பா. நான் விசுவாசிக்கிறேன். அற்பமாய் நினைக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய பண்ணுவீராக. இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும், ஒரு புது அபிஷேகம் ஊற்றப்படும், ஒரு புது நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு பிறக்கட்டும் இந்த நாளில். எஸ் டாடி, கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை கைவிடார். என் கரங்களை பிடித்தவர் என்னை நடத்துவார், கடைசி வரை நடத்துவார். பிசாசே, உனக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா. நீயோ தள்ளினாய், ஆனால் தேவனோ என்னை தூக்கி எடுத்தார் என்கிற வார்த்தையின்படி பொல்லாத சத்துருக்கள் எல்லாம் இந்த காலை வேளையில வெக்கப்பட்டு போகத்தக்கதாக, காலையில சத்துருக்கள் விலகி போகத்தக்கதாக, மனுஷீக தந்திரங்கள் செயலற்று போகத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழுந்து வரக்கூடிய எந்த சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தினால சிதறடிக்கப்படத்தக்கதாக ராஜா
உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும். புதிய கிருபையை நித்தமும் கொடுக்கிற என் ஆண்டவர், இந்த அதிகாலைக்கான கிருபையை நீர் கொடுமப்பா. தொடர்ந்து இந்த ஜெபத்துல நித்தமும் அப்பா ஜெபித்து வருகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் செய்கிற அதிசயங்கள் மிகப்பெரியவைகளாக இருக்கிறது. ராஜேசப்பா, அநேக சாட்சிகளை நீர் கொடுக்கிறீர். அநேகருடைய வாழ்க்கையை அப்பா சாட்சியாக மாற்றுகிறீர் அப்பா. அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களை நீர் மேன்மைப்படுத்துகிறீர் சுவாமி. சங்கீதக்காரன் சொன்னது போல 66:12 செழிப்பான இடத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்கிறீர் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் இயேசுப்பா எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு ஆண்டவர்கிட்ட பேச தெரியல என்று சொன்னாங்க. இந்த நாளில் இயேசப்பா நீர் அவர்களுக்கு ராஜா இந்த ஜெபத்தின் மூலமாக நீர் அநேக ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வருகிறீர். உமக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூடப்பா இந்த அதிகாலையில உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா, பிரகாசிக்கட்டும். உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரகாசிக்க செய்கிறார்கள். ராஜேசப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், வேதனைகள், மனபாரங்கள், துக்கங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில நீங்கி போகட்டும். எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த அதிகாலை வேளையில உண்டாகட்டும் அப்பா. எந்த நெருக்கத்திலும் நான் பயப்படேன், நான் அஞ்சுடேன், நான் சோர்ந்து போவதில்லை. காரணம், என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் மனிதன் அல்ல, என்னை அழைத்தவர் அண்ட சராசத்தையும் படைத்தவர். என்னை தெரிந்து கொண்டவர் சாதாரண மனுஷன் அல்ல, என்னை தெரிந்து கொண்டவர் ஹல்லேலூயா உலகத்தை ஆளுகிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய யூத ராஜ சிங்கமாகிய அவர். ஆகவே நான் பயப்படேன், ஆகவே நான் அஞ்சுடேன், ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன். எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் எத்தனை இக்கட்டுகள் எனக்கு விரோதமாக வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தாண்ட பண்ணக்கூடிய, எனக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆசாரியன் எனக்கு இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசும் நல்ல ஆசாரியன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சோதனையிலிருந்து என்னை தப்பி போகும் போக்கை உண்டாக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். என் கரங்களை பிடித்தவர் என்னை தாண்ட பண்ணுகிறவர், என்னை அவர் தாண்ட பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எஸ்டர்டே பக்தன் சொன்னது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தாண்ட பண்ணுவீர். இந்த நெருக்கத்தை தாண்ட பண்ணுவீர், இந்த சூழ்நிலைகளை தாண்ட பண்ணுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, கொஞ்சம் போருங்க. ஏதோ ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில பேசுகிறார். சகோதரியே, மட்டும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் போருங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அழைத்தவர் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர், புயல் வீசினாலும் கடுங்காற்று வந்தாலும் நீங்கள் மூழ்கி போவதில்லை. நிச்சயமாகவே காரணம், உங்கள் படகில என் இயேசு இருக்கிறார். உங்களோடு கூட அவர் என் இயேசு இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என் இயேசு இருக்கிறார். உங்கள் அருகில என் இயேசு இருக்கிறார். உங்களை சுற்றிலும் அவரே இருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்தின இந்த எபினேஷர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ, அவர் செய்கைகள் பலத்தவைகளாக இருக்கும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பலவீனர்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் கொடுக்கணும். எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகணும் அப்பா. தீராத வியாதியில இப்பொழுது இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் இந்த காலை வேளையில உண்டாகட்டும். சுகமளிக்கிற வல்லம் இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான், அவர் சத்தத்தை கேட்பான். நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையிலும் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் அப்பா. உம்முடைய நெருக்கத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதை என் இயேசு நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. எஸ்அப்பா, உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைகளிலே ஜெயம் எடுக்கட்டும், வெற்றி எடுக்கட்டும். ஹல்லேலூயா. தோற்று போகாதபடி உடைய பிள்ளைகளை அப்பா தலை நிமிர்ந்து நிற்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டும் சுவாமி. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வராத பணங்கள் எல்லாம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செல்வம் செழிப்பும் பிள்ளை உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா பிதாவே உமக்கு நன்றி சுவாமி. உங்க தயவு இன்னும் ஊற்றட்டும். கண்ணீரோடு அப்பா அழுது கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு நிற்கிற
உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மன வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன பாரம் இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை அழுத்துகிறதோ, எந்தெந்த வேதனைகள் இருதயத்தை காயப்படுத்துகிறதோ, எசப்பா எல்லா காயங்களையும் என் இயேசுவின் தழும்புகள் இப்பொழுது சுகப்படுத்தட்டும். என் ஆண்டவராக இயேசு நீர் காயம் கட்டுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளைகளின் இருதயத்தின் காயங்களை ஆண்டவர் நீர் கட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படட்டும். ஒரு புது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசப்பா, உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கைவிடாது இருக்கிறீர். குடும்பங்கள்ல காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் வரட்டும். அமராஜா இசப்பா, உயர்வுகளை ஆண்டவர் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை நீர் கொடுக்கணும் சுவாமி. குடும்பங்களை அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும். ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா, உங்க கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தருகிறேன் சுவாமி. ஏசாயா 41:10 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, காரணம் நான் உன் தேவன். உன் தேவன் இன்னார் என்பதை நீ அறிந்தால் நீ திகைக்க மாட்டாய், நீ பயப்பட மாட்டாய். உன்னை என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை தாண்ட பண்ணுவேன், இந்த சூழ்நிலையை கடக்க பண்ணுவேன். நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இரு. உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை உண்டாவதற்காக நன்றி. சமாதானத்தின் தேவன் இப்பொழுதே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவதற்காக நன்றி. பிள்ளைகளை அப்பா தொந்தரவு செய்யக்கூடிய எல்லா சத்துருக்களையும் இப்பொழுதே நீர் நசுக்குகிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியோட ஆற்றல் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்குவதற்காக நன்றி. வல்லமையுள்ள என் தேவன் இப்பொழுது அப்பா ஹல்லேலூயா வீர முழக்கம் விடுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒரு வெற்றியின் சத்தம் பிள்ளைகளின் காதுகளில் கேட்பதற்காக நன்றி. சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த ஜெயம், சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து எடுத்த அந்த வெற்றி இப்பொழுதே வீடுகளிலே பிள்ளைகளுடைய காதுகளிலே அது தொனிக்கட்டும். உனக்காக நான் மரித்தேன், உன்னை விடுதலையாக்கும்படி, உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கும்படி, உனக்கு பூரண சமாதானம் உண்டாகும்படி, நித்திய ஜீவனை உனக்கு தரும்படி, என்னென்றைக்கும் நீ என்னோடு கூட அமர்ந்திருக்கும்படி நான் உனக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பி இருக்கிறேன். இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஆக நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. நீ ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர். அவர் உன்னை இந்த சூழ்நிலைகளில் இருந்து தாண்ட பண்ணுவார், உன்னை கடக்க பண்ணுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. நிச்சயமாகவே என் இயேசு உன் கரங்களை பிடித்தவர் நடத்துவார். இதோ உன் கரங்களை நான் பற்றி பிடித்து இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. எங்கள் யூத ராஜ சிங்கமே, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிறீர், உமக்கு நன்றி. இருதயங்களை தேற்றுகிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என் இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. பலவீனங்கள் விலகி போகட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும், கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. குருட்டு பார்வைகள் இப்பொழுது பார்வை தெளிவாக தெரியட்டும், செவிடுகள் கேட்கட்டும். ஊமையன் பேசுவதாக இயேசுவின் நாமத்தினால், கற்பம் தரிக்க முடியாத கற்ப பைகளில் ஒரு ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடியா இருந்தவள் 3 பெற்றாள் என்று சொல்லட்டும். மலடியா இருக்கிறவள் ஹல்லேலூயா எஸ்அப்பா அவள் பிள்ளைத்தாட்சியாய் மாறினாள் என்று சொல்லட்டும். என் தேவனுடைய வல்லமை இந்த அதிகாலை வேளையிலே அப்பா வெளிப்படட்டும் சுவாமி. அப்பா உங்க கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும் சுவாமி.
ஹல்லேலூயா. சர்க்கரை நோய்கள் மறைந்து போகட்டும். சரீரத்தில் விட்டு இப்பொழுது சர்க்கரை நோய்கள் எல்லாம் இப்பொழுது நார்மல் ஆகட்டும். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆவதாக. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆவதாக. ஹல்லேலூயா. குடல் வாழ்வுகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கிட்னில காணக்கூடிய கற்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. அற்புத சுகம் உண்டாவதாக. எலும்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போவதாக. அப்பா, சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜா, வெளி தேசங்களில் இருக்கிற அப்பா, வெளி ஊர்களில் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சாமி. வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு நீரே ஆறுதல், நீரே அடைக்கலம். அப்பா, ஒவ்வொரு கண்ணீரை ஆண்டவர் நீர் மாற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை கைவிடாது அமராஜேசப்பா, அவர்கள் விருப்பத்தை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும். நல்ல எஜமான்களை நீர் கொடுக்கணும். அப்பா அமராஜேசப்பா, எஜமான்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். கிருபை பாராட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் இந்த அதிகாலை வேளையில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சட்டைகளின் நிலைகளில் நான் தருகிறேன். மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து அமராஜ் அவர்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அமராஜ் மனபாரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி உடைய ரத்தத்தால கழுவி நீதிமானாய் நிறுத்தி என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. ராஜா, மகிமைப்படுத்துவீராக. சுவாமி, கிருபையுள்ள தெய்வமே, உடைய செல்ல கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.